ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் குடும்பத்தோடு பார்த்தோம்னா குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே எல்லோரும் ரொம்பவே சந்தோஷத்தோடு வராங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வரதை நினச்சா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் நம்ம அங்கேருந்து ஓடி ஆடி வேலை பார்த்து சம்பாதிச்சாலும் நம்ம சொந்த ஊருக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லும் போதே அதோட தனி சந்தோஷமோ சுகமே வேறதா அப்படின்னு ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பேசி எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கா வரீங்க, வாங்க, அங்கே தானே வச்சிருக்கிற உங்களுக்குலாம் வேட்டு அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் குடும்பத்தோடு அங்கே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ ஊர்க்காரங்க அவ்வளோருமே அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன மாறா, எப்படி இருக்கிற, இன்னும் குடும்பத்தானே இருந்துக்கிட்டு தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கெல்லாம் குறைவே கிடையாது அப்படின்னு வள்ளி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ராகவ் கார்த்தி நீங்களாம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லோரும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ராமச்சந்திரன்கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் யார் 3 மருமகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அம்மா 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ராமச்சந்திரன் முகமே மாற ஆரம்பிச்சிருது. அப்போ உடனே வள்ளி இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி சரி வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை மாற்றிடவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அன்னதான ஊர்க்காரங்களுக்குலாம் கொடுக்குறாங்க பொழுது ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ளவங்க சேர்ந்து. அப்போ பார்த்தோம்னா அதுக்கு சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. இங்கே அவங்க விஜயை தான் காட்டுறாங்க. அப்போ மாறன் வீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு வீரா, நம்ம என்னதான் குலதெய்வ கோயிலுக்கு வந்தாலும் அந்த விஜய் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அவள் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா, இதில் ஏதாவது குழப்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அலைவா அப்படிங்கவும் உடனே வீராவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாறா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா விஜய் யாருக்கிட்டையும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே மாறன் சொல்கிறாங்க, அங்கே பாரு, நம்ம அவளை பற்றி சொல்லி வாய மூடலை, அவள் யாருக்கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்கிறா, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் அங்கே போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் ஒரு லேடி கிட்ட தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவோம். அப்போ மாறன் வீராவும் பக்கத்தில் வரதை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்ததுமே விஜய் சரி சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க அப்படியே நைஸாக போயிருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பக்கத்தில் வராங்க. என்ன விஜய், இந்த ஊரில் உனக்கு யாரை தெரியும், யாருக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது யாருக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்குது, ஒருத்தருமே இல்லை, நானாக தான் ஏதாவது புலம்பிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே மாறன் அவங்க பார்க்குறாங்க, என்னது நீயா புலம்பிட்டு இருக்கிறியா, எதுக்காக அப்படின்னு கேட்கவும் என் சொந்த கதை சோக கதை, என்னை பற்றி நான் தானே புலம்பிக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கேட்டாங்களா மருமக யாருன்னு, ஆனால் நான் தான் கார்த்தியோட பொண்டாட்டி அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடிஞ்சிச்சா, சொல்லலையா, அதை நினச்சி தான் நான் புலம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறனும் வீராவும் விஜய் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. உடனே விஜய் நினைக்கிறாங்க, என்கிட்டயே உங்கள் வேலையை காட்டுறீங்க, நான் காட்டுறேன் பாருங்க என் வேலை அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் அவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ளவங்க. அப்போ எல்லாருமே பரிமாறிட்டு இருக்கவும் அப்போ ராகவ்கிட்ட 2 பேரும் அவங்களுக்கும் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரும் பார்த்தோம்னா ராகவ்கிட்ட வம்புலுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம், என்ன சமையல் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே ராகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, காய்கறின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, காய் தான் இருக்குது, கறியை காணல அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ராகவ் சொல்கிறாங்க, அதெல்லாம் அதுக்கப்புறமா தான் வரும், நீங்கள் இப்போ இது சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு, இந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு இப்போ உடனே கறி விருந்து வேணும் அப்படிங்கவும் கறி விருந்து நாங்கள் வைக்கிறோம், ஆனால் அது வைக்கக்கூடிய நேரம் இப்போ கிடையாது, சாமி பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் கறி விருந்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த சாப்பாடு வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொன்றே தூக்கி வீசுகிறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாங்க, உங்களுக்கு சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க, மற்றவங்கள சாப்பிட்டுட்டு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் என்னடா எங்கள் ஊருக்கே என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ராகவ் அடிக்கிறதுக்காக போகும்போது கண்மணி ஆவேசத்தோடு வராங்க. என்னடா என் புருஷன் மேலேயே நீங்கள் கை வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு 2 விடுறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ராகவ் கண்மணியை பார்த்துக்கிட்டே நிற்கவும் கண்மணி சொல்கிறாங்க, அங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதை சாப்பிடுங்க, அப்படி சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா போய்கிட்டே இருக்கணும், அதுக்கு மேலே ஏதாவது வம்பு இழுத்துறீங்க அப்புறமா உங்களை உண்டு இல்லைன்னா பண்ணிடுவேன், என்னது உங்கள் சொந்த ஊருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது எங்களுக்கும் சொந்த ஊரு தான், என்ன நாங்கள் அங்கே போய் பொழைக்க போன ஊரு தான், அதுவே தவிர மற்றபடி எங்கள் மாமனாரோட ஊர் சொந்த ஊர் இதுதான், அதனால எங்களுக்கு இங்கே எல்லா உரிமையும் இருக்குது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போறீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கண்மணி திட்டவும் உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பி ஓடி இருந்தாங்க. இதை பார்த்துட்டு உடனே வீரா அதிர்ச்சியோட வராங்க. கண்மணி நீ என்ன இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது உடனே விஜய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது கண்மணி இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா விஜய் தான் அந்த ஆட்கள் எல்லாம் அதாவது இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க போலுக்கு. அப்போ கண்மணி இந்த மாதிரிக்கு அவங்களை அடிச்சு விடவும் உடனே ராக சொல்றாங்க, கண்மணி நீ எவ்வளவு
பாசம் வச்சிருக்கிற என் மேல, எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வந்து அவங்கள இப்படி வெளுத்து வாங்கிட்டே அப்படிங்கவும் உடனே கண்மணி சிரிக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து ராமச்சந்திரன்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா உனக்கு வச்சிருக்க மருமகள்லாம் லேஸ்பட்டங்க கிடையாது, பார்க்குறதுக்கு தான் அமைதியாக பூனை போல் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை தன்னுடைய புருஷனுக்குன்னு சொன்னதுமே எப்படி இருக்கிறாங்க பாரு. ஏற்கனவே மாறன் வந்து இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு வீரா வந்து அவனுக்கு ஒரு கடையே வச்சு கொடுத்துட்டா. அதுக்காக வந்து அவ வந்து அதாவது ஆட்டோ ரேஸ்லாம் வந்து போய் 2 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி மாறனுங்கிற ஒரு கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா. இங்கே பாரு ராகவுக்கு வந்து ஒரு பிரச்சனை சொன்னதுமே கண்மணி என்ன மாதிரிக்கு வீர ஆவேசமாக இருந்துட்டா. இப்படிலாம் ஒரு மருமக கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கவோ ராமச்சந்திரன் சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி தனியாக நிற்கவோ அப்போ அங்கே விஜய் வராங்க. ஆமாம் எதுக்குக்கா நீங்கள் அந்த ஆட்களை வந்து அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கண்மணி விஜயை பார்க்குறாங்க. இதெல்லாம் உன்னுடைய செட்டப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே விஜயும் சிரிக்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. நான் தான் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் ஏற்பாடு பண்ணேன் அப்படிங்கும்போது நீங்கள் தான் வந்து அந்த குடும்பத்தில் உங்கள் தங்கச்சிங்களை மட்டும் தானே டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. மற்றபடி ராமச்சந்திரன் வள்ளியும் அவங்க மகனுங்களுக்குலாம் எது வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. அதனால தான் ராகவுக்கு இந்த மாதிரிக்கு பிரச்சனை கொடுத்த அப்படிங்கும்போது உடனே கண்மணி சொல்கிறாங்க, இப்போ நீ பிரச்சனை கொடுத்த, இப்போ நான் வந்து அவருக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினேன். இப்போ வந்து அவர் என்ன எந்த முழுசாக நம்பியிருப்பாருல அப்படின்னு சொல்லவும், அது மட்டுமா அந்த குடும்பத்தார் என்னை முழுசாக நம்பியிருப்பாருங்களா அப்படின்னு சொல்லவும், இதுக்கு பல நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் சரிதான், நம்ம மேலாம் எந்தவித சந்தேகமும் வராதில்ல அப்படின்னு கண்மணி சொல்லவும், இது கேட்டதுமே விஜய் வந்து அப்படியே கைத்தட்ட போயிருந்தாங்க. அக்கா உங்களுடைய நடிப்பு சூப்பர்க்கா, நான் என்னமோ உங்களை நினச்சேன், ஆனால் பிச்சு உதறிட்டீங்கக்கா. நீங்கள் கூட கொஞ்ச நேரத்தில் ராகவ மாமாவுக்காக சப்போர்ட் பண்ணி அவங்கள அடிக்கிறதுக்காக போனதுமே என்னடா நீங்கள் வந்து ராகவ மாமாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க போலுக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நானே வந்து நம்பிட்டேன். ஆனால் இப்போ தானே உங்களுடைய பிளானே தெரியுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கண்மணி வந்து சிரிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து சீனியர் தாங்க அப்படின்னு சொல்லவும், உங்களோட நடிப்பு பிரமாதம்க்கா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு விஜய், இன்னுமெல்லாம் அடுத்தது நீ ஏதாவது பண்ண போகிறதா இருந்தால் என்கிட்ட முதலே சொல்லிடு, அதுக்கு தகுந்த மாதிரிக்கு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கூடுதலாகிறது அப்படிங்கும் போது, சரிதாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு அப்புறமா நான் முன்கூட்டியே சொல்லிடுது அப்படிங்கவும் உடனே கண்மணி சரி அப்படிங்கிறாங்க. விஜய் அதுக்கப்புறமா வந்து வள்ளி கூப்பிடவும் விஜய் அங்கேருந்து வள்ளி கூப்பிடுதான் என்னன்னு கேட்டுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு போகவும், அப்போ கண்மணி வந்து நினைக்கிறாங்க, விஜய் நீ என்னம்மா திட்டம் போட்டு வச்சிருக்கிற, கோயிலுக்கு கூட வந்ததும் கூட நிம்மதியாக சாமி கும்பிட முடியலையே, அங்கேயும்லாம் அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற, நீ லேஸ்பட்டவ கிடையாதுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கோயிலில் மைக்கில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் முளைப்பாரியில் எடுத்துகிட்டு கொண்டு கோயிலில் கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வள்ளி உடனே வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, வீரா நீ முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா முளைப்பாரி எடுத்துகிட்டு வராங்க. அது நல்லாவே வளர்ந்துருக்குது பாரு, நான் வச்சதோட வீரா வச்ச முளைப்பாரி தான் நல்லா வளர்ந்துருக்குது பாரு, உனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வந்து வீராவை பார்த்து வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. வீரா உடனே மாறனை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும், சரி வாங்க நம்ம கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டு முளைப்பாரியை கொண்டு வைக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே விஜய் நினைக்கிறாங்க, என்ன வீராவுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு வாரிசு வரணும்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கிறியா, என்ன அந்த குடும்பத்தில் நான் இருக்கும்போது சந்தோஷமான ஏதாவது நிகழ்ச்சி நடந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.